ஐயாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. சார், பேஷண்டோட அட்டெண்டர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். யாராவது ஒருத்தர் இருங்க. சரிங்க சிஸ்டர். சரி சரவணா, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும் மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. ஆட நீ போ மருமோட, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. பக்கத்துல நர்ஸ் ரூம் இருக்கு, ஏதாவது வேணா அவங்ககிட்ட கேளுங்க. நான் பொறுப்புறேன் மாமா. சரி, நீ பொறுப்பு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. சார், டாக்டர் இப்ப ஐயாவை செக் பண்ண வருவாரு. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரி. அம்மா எங்கப்பா? என்னப்பா தேர்தல்ல தோத்து போன வேட்பாளர் மாதிரி முகத்தை இப்படி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? என்னைக்குமே தோக்காத இந்த குலசேகர இன்னைக்கு ஒரு விஷயத்துல தோத்துட்டம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஐயா குணமாகி ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட சொத்துல பாதிய அந்த ஆயா குடிக்காரிக்கு எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதை தடுக்கணும்னு நினைச்சேன், இப்ப நடக்காம போயிடுச்சு. ஐயா மயக்கத்துல இருக்கும்போது அவருக்கே தெரியாம அவருடைய கைரேகை எடுத்து அவரோட சொத்து மொத்தத்தையும் பசங்களுக்கு எழுதி வைக்கணும்னு முயற்சி பண்ணம்மா. அது நடக்காம போயிடுச்சு. அப்பா, ஐயாவுக்கு அவர் பசங்க மேலேயே அக்கறை இல்ல. பாதி சொத்தை அந்த சுப்லட்சுமி பேருக்கு எழுதி வைக்கணும்ங்கறாரு. இதுல நீங்க மட்டும் கடந்து அடிச்சுக்கிட்டு என்னத்த சாதிக்க போறீங்க? அதுக்காக ஐயாவை அப்படியே சும்மா விட்டுறதா? அதோட பாதிப்பு நமக்குதாம்மா. சுப்புலட்சுமி வெறும் கையோட அந்த வீட்டுக்கு வந்தவ. அவளுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது லாபம் தான். ஆனா நமக்கு கைய விட்டு போற எல்லாமே நஷ்டம்தான். என் தங்கச்சி நாச்சியாரையும் என் தங்கச்சியோட பிள்ளைங்களையும் காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு தாம்மா இருக்கு. ஐயாவுக்கு முத்தரசு எப்படியோ அப்படித்தான் நாச்சியா எனக்கும். ஐயாவோட சொத்து சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு போச்சுன்னா அது என் உயிரே போனதுக்கு சமம். அப்பா, உங்க உயிர் போக நான் விட்டுருவேனா? நீங்க போட்ட திட்டத்தை நான் நிறைவேற்றி காட்டுறேன்ப்பா. உங்களால முடியாதத இந்த இளவஞ்சி செஞ்சு முடிப்பா. அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு சொத்து போக நான் விட மாட்டேன். அம்மா, அப்பா எப்பமா கண்முழிப்பாரு? எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா. நான் வேணா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இல்லம்மா, ஐயா காலையில தான் கண்முழிப்பாருன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஐயாவை இப்ப தொந்தரவு பண்ண வேண்டாமா? ஆமாமா, அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நாங்க அப்பாவை தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்துடுறோமா? ஆமாமா, ப்ளீஸ்மா. வேண்டாரம்மா, காலையில பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா.
இளவஞ்சி என்ன வர சொல்லிட்டு அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இங்க வாக்கா. அக்கா, இன்னைக்குன்னு பார்த்து இந்த நாச்சியாரத்தை அந்த ஆயக்குடி குடும்பத்தை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஐயாவை பாத்துக்க வேண்டாமா? அவங்க இங்க இருந்தா உனக்கு என்ன? யாராவது ஒருத்தர் இருந்தா பத்தாதா? நாளும் ஆந்தைங்க மாதிரி ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கோம். அவளுங்க கொஞ்சம் அசந்தா போதும், என் திட்டத்தை நான் நிறைவேற்றிடுவேன். ஏய், அப்படி என்ன திட்டம் வச்சிருக்க? முதல்ல அந்த ஆயக்குடி குடும்பத்தை வெளியேத்து, அப்புறமா சொல்றேன். என்ன பண்ணலாம்? இப்ப அவங்கள வெளியேத்தணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் ஃபோன் பண்றேன். இந்த இடம் சரியில்லை, அந்த பக்கம் போலாம் வா. அக்கா, இரு இரு. அம்மா, மங்க அத்தை லைன்ல இருக்காங்க. ஹலோ சுபுக்கா, நான் மங்க பேசுறேன். சொல்லு மங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? நான் வீட்டு பக்கமா வந்தேன். வீடு ஒரே இருட்டா கிடக்கு. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு. இந்த நேரத்துல வீட்டுல விளக்கேத்தாம சாவு விழுந்த வீடு மாதிரி பூட்டி வச்சிருக்கீங்க. வீடு இப்படி இருளோட இருக்க கூடாது. அது ஐயாவுக்கு ஆகாது. உடனே வீட்டுக்கு வந்து விளக்கேத்துங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படித்தான் எங்க அப்பாவுக்கு கூட ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போச்சாம். அப்ப எங்க வீட்டுல யாருமே விளக்கேத்தாம இருந்தாங்களா. அதனாலதான் எங்க அப்பா செத்து போயிட்டாங்களா. எங்க பாட்டி அப்படிதான் அடிக்கடி சொல்லும். ஐயோ மங்க, அப்படி எல்லாம் பேசாத. வீடு இருட்டா இருக்க கூடாதுதான். நான் உடனே என் பொண்ணுங்களை அனுப்புறேன். சரிக்கா. எப்படி? இது பாரு, நீ சொன்னபடி நான் செஞ்சுட்டேன். உன் திட்டம் என்னன்னு இப்ப சொல்லு. முதல்ல அங்க போய் பாப்போம் வா, அவசரப்படாத. இத பாருங்க, நேரமாச்சு. ஐயா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது வீடு இருட்டா இருக்க கூடாதான். மங்க போன் பண்ணி சொன்னா. நீங்க 2 பேரும் போய் விளக்கேத்துங்கம்மா. என்னம்மா நீங்க? நாங்க அப்பா கண்ணு முழிச்சதும் காலையில அவரை பார்க்கலான்னு இருந்தா நீங்க எங்களை வீட்டுக்கு போக சொல்றீங்க. நீங்க வேணா போங்க, நாங்க அப்பா பக்கமா போவோம். ஆமா. ஏ ரமா, கங்கா, என்னம்மா இப்படி சொல்றா? சாரு, ரமா, நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, உங்களால பாத்துக்க முடியாது. நானும் அம்மாவும் இருந்தாதான் சரியா இருக்கும். நாச்சியார் பெரியம்மா நம்ம பொறுப்பா பாத்துக்குவோம் தானே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. அடம் பிடிக்காம உடனே கிளம்பி போங்க. சரிக்கா, நாங்க புறப்படுறோம். ஆனா நாங்க வரதுக்குள்ள அப்பா கண் முடிச்சிட்டாருன்னா உடனே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். சொல்றேன். ஏக்கா, என்னமோ கிளம்பிடுவாளுங்கன்னு சொன்னேன், இடத்தையே காலி பண்ண மாட்டேங்கிறாளுங்களே. இரு, இப்பதானே போன் பண்ணிருக்கோம். கிளம்பிடுவாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. வரேம்மா. வரேன். காத்து போயிட்டு வாங்க. வரும்க்கா. சரி. போ 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 போ. சீக்கிரம் கதவு. சாரு, அப்பாவை காலையில வந்து பார்க்கலாம். இப்ப சொல்லு, உன் திட்டம் என்ன? அக்கா, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஆத்தி, உன் சங்காத்தமே வேண்டாமா? ஏதோ ராத்திரி நேரம் அதுதான் துணைக்கு கூப்பிடுறேன்னு நினைச்சேன். என்னால முடியாதுப்பா, நான் போறேன். ஐயோ, என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பதற? என்ன சொல்லிட்டேன்னா கேக்குற? என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போடுறியா? ஏண்டி, ஐயா ரூமுக்குள்ள நீ போகும்போது ஐயா திடீர்னு கண்ணை முடிச்சுட்டா என்ன பண்ணுவ? ஐயோ, முழிக்க மாட்டாருக்கா, டாக்டர் சொல்லியிருக்காரு. ஐயா காலையில தான் கண்ணு முழிப்பாருன்னு. இத பாரு, கொஞ்சம் பயப்படாம இருக்கா. எப்படி பயப்படாம இருக்கிறது? எனக்கு இது சரியா படல. அக்கா, ஐயா காலையில கண்ணு முழிச்சிட்டாருன்னா அந்த ஆயக்குடி குடும்பத்துக்கு பாதி சொத்தை எழுதி கொடுத்துருவாரு. இதாக்கா சரியான நேரம். இப்ப செய்யலன்னா எப்பவுமே செய்ய முடியாது.
இது பாரு ஸ்டாம்ப் பேட் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பத்திரத்துல கை நாட்டு மட்டும் வச்சு எடுத்துட்டு வந்துரு. அது என்னால முடியாது. ஏக்க அப்படி காலை வாரி விடுற? சரி, என் மாமா வீட்டு சொத்தை நான் தான் பாதுகாக்கணும். நானே காரியத்தை முடிச்சுக்கிறேன். நீ கங்கா போன உடனே யாரு வராங்க போறாங்கன்னு மட்டும் பாரு. அப்படி யாராவது வந்தா எனக்கு நீ சிக்னல் கொடு, புரிஞ்சதா? அம்மா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். வேண்டாம்மா. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இல்ல கங்கா, நீங்க சும்மா இருங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். கங்கா போயிட்டாலன்னு பாப்போம். யாரும்மா நீங்க? எந்த பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கீங்க? நான் இல்ல, என் கூட வந்தவங்க தான் பார்க்க போயிருக்காங்க. சரி, சீக்கிரம் பார்த்துட்டு போங்க.
அது